இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் சட்டசபையில் தாக்கல் செய்யப்படும் இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் புதிய திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு 3517 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் நிறைவேற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. காவல் உதவி ஆய்வாளர் தேர்வை ரத்து செய்து மீண்டும் தேர்வு நடத்த கோரிய வழக்கில் சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேர்வில் பாடத்திட்ட விதிகளை மீறி வினாக்கள் கேட்கப்பட்டிருந்ததாக மனுதாரர் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன் விசாரணைக்கு வந்தபோது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக முடிவுகள் திரும்பப் பெறப்பட்டதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து விரிவாக பதில் மனு தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை வரும் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். ஜெர்மனியின் பெர்லின் விமான நிலையத்தில் பனிப்பொழிவு மற்றும் உறைபனி மழை காரணமாக விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. மோசமான வானிலை காரணமாக பெர்லின் பிரண்டன்பர்க் விமான நிலையத்திலிருந்து எந்த விமானமும் புறப்படவில்லை. இதற்கிடையே கிழக்கு ஜெர்மனி பகுதிகளில் இரவு முதல் காலை வரை பெய்த உறைபனி காரணமாக சாலைகள் மற்றும் ரயில் போக்குவரத்திலும் இடையூறுகள் ஏற்பட்டன. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு மக்களவையில் பதிலளிக்க முடியாத சூழலில் மாநிலங்களவையில் பிரதமர் மோடி உரையாற்றினார். அனைத்து துறைகளிலும் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாகவும், ஆனால் நாட்டின் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாகவும் அவர் விமர்சித்தார். ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான பிரதமரின் பதிலுரையின் போது எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். பிரதமர் மற்றும் மாநிலங்களவை தலைவர் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொண்ட நிலையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். மல்லிகார்ஜுன கார்கே நின்று கொண்டு முழக்கங்களை எழுப்புவதை பார்க்க கஷ்டமாக உள்ளதாகவும், அமர்ந்து கொண்டே முழக்கம் எழுப்பலாம் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். நான் பேசுவதை கேளுங்கள், என்னை பேச அனுமதியுங்கள் எனவும் எதிர்க்கட்சிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வங்கிகள் கடனில் மூழ்கியிருந்ததாக பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். பொதுத்துறைகளை காங்கிரஸ் சீரழித்து வைத்திருந்ததாகவும் அதை சரி செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி அதன் ஆட்சி காலத்தில் எதிர்காலத்திற்கான இலக்குகளை கருத்தில் கொள்ளவில்லை என்று பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் தரம் தாழ்ந்த செயல்பாடுகள் கவலை அளிப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். பிரதமர் மோடி கேள்விகளால் பதற்றமடைந்து பொய்களுக்குள் தஞ்சமடைந்துள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலங்களவையில் பிரதமரின் உரை குறித்து அவருக்கு தோன்றியதை செய்திருப்பதாகவும் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் தாவேக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு விநியோகம் இன்று நடைபெறுகிறது. சென்னை பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வரும் 14ஆம் தேதி வரை விருப்ப மனு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலையொட்டி தேமுதிக சார்பில் இன்று முதல் விருப்ப மனு விநியோகிக்கப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தேர்தலில் போட்டியிட விரும்பும் நபர்கள் சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் மனுக்களை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் 34,237 கோடி மதிப்பிலான 15 முதலீட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் தொழில் நிறுவனங்கள் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். மேகாலயா சுரங்க விபத்தில் பலியானோர் குடும்பத்தினருக்கு ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 3 நாள் பயணமாக ஜம்மு காஷ்மீருக்கு சென்றுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு நிலவரம் மற்றும் வளர்ச்சி தொடர்பான உயர்மட்ட ஆய்வு கூட்டங்களில் அவர் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை தங்க திருட்டு வழக்கில் உன்னிகிருஷ்ணன் போற்றிக்கு ஜாமீன் கிடைத்துள்ளது. இதையடுத்து அவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. இதையடுத்து திருவனந்தபுரம் சிறப்பு துணை சிறையிலிருந்து உன்னிகிருஷ்ணன் போற்றி ஜாமீனில் வெளியே வந்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் மகாமாயா மேம்பாலம் அருகே சென்று கொண்டிருந்த கார் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தகவலறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் போராடி தீயை அணைத்தனர். போர்ச்சுகலில் கனமழையை தொடர்ந்து அல்காசடுசால் நகரில் கடுமையான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது.
குடியிருப்பு பகுதிகள், சாலைகள் மற்றும் விவசாய நிலங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. வெள்ள அபாயத்தை முன்னிட்டு அதிகாரிகள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு குமரவிடங்க பெருமான், தேவசேனா தனித்தனி தங்க மயில் வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு சென்னையின் வாக்குச்சாவடி மறுசீரமைப்பு தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 27.83 லட்சம் வாக்காளர்கள் உள்ளதாகவும் புதிய வாக்காளர்கள் 54,000க்கும் மேற்பட்டோர் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. சென்னையில் மொத்தம் 3,718 வாக்குச்சாவடிகள் உள்ள நிலையில் அவற்றின் எண்ணிக்கையை 3,818ஆக உயர்த்த வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் ஊராட்சியில் 13.62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜல் ஜீவன் கூட்டு குடிநீர் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இதனால் 10 பகுதிகளில் உள்ள 13,000க்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெறுகின்றனர். நீண்ட நாள் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்காததால் மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மக்களவையில் எதிர்க்கட்சி பெண் எம்பிக்கள் நடந்து கொண்ட விதம் நாடாளுமன்ற வரலாற்றில் கரும்புள்ளி என்று சபாநாயகர் ஓம் பிர்லா சாடியுள்ளார். குழப்பத்தை ஏற்படுத்த எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டதால் பிரதமரை அவைக்கு வர வேண்டாம் என்று தாம் கேட்டுக்கொண்டதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். இந்தியா அமெரிக்க ஒப்பந்தம் சீன ஊடுருவல் விவகாரத்தை எழுப்பி மக்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். அமளியால் அவை நாள் முழுவதும் முடங்கிய நிலையில் எதிர்க்கட்சிகள் விதிமுறைகளை கடைபிடிக்கும் வரை அவை நடக்காது என்று சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். தமிழ்நாடு உட்பட 5 மாநில தேர்தல்களுக்கு அனுப்பப்பட உள்ள 1444 மத்திய பார்வையாளர்களுடன் நேற்று தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்தியது. சுதந்திரமான, வெளிப்படையான மற்றும் நேர்மையான தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் பார்வையாளர்களுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் தேர்வுகளுக்கு தயாராகும் பள்ளி மாணவ மாணவிகளுடன் பிரதமர் மோடி இன்று கலந்துரையாடுகிறார். தேர்வு அச்சத்தை போக்கும் வகையில் காலை 10 மணிக்கு நடைபெறவுள்ள கலந்துரையாடலில் நாடு முழுவதும் உள்ள மாணவர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்க உள்ளனர். இத்தாலியின் மிலான் நகரில் ஒலிம்பிக் தீபமானது நகரம் வழியாக எடுத்து செல்லப்பட்ட போது இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒலிம்பிக் தீபம் பயணித்த வழித்தடங்களில் கூடிய போராட்டக்காரர்கள் தங்களது எதிர்ப்பை முழக்கங்கள் மற்றும் பதாகைகள் மூலம் வெளிப்படுத்தினர். இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டன. ஜெஃப் பெசோஸின் வாஷிங்டன் போஸ்ட் நிறுவனம் அறிவித்துள்ள பரவலான பணி நீக்க நடவடிக்கைகளுக்கு எதிராக அந்நிறுவனத்தின் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணியிடங்களில் நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது திடீர் பணி நீக்கங்கள் பத்திரிகை தரத்தையும் ஊழியர்களின் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கும் என தெரிவித்தனர். மேலும் நிர்வாகம் தனது முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர்.